Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல exercise 2.1 continue பண்ணிட்டு இருக்கோம். அதுல 9th question, a positive integer when divided by 88 is a remainder 61. What will be the remainder when the same number is divided by 11 னு கேக்குறாங்க. So first நம்ம EDI யூஸ் பண்ணி என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு first எழுதலாம். A is equal to BQ plus R. So A when divided by 88 னா அப்ப இதுதான் divisor. So இது வந்து Bல வரும் Q plus remainder வந்து gives a remainder 61 னு சொல்லிட்டாங்க. What will be the remainder when the same number is divided by 11 அப்படின்னு கேக்குறாங்க. So same numberனா A தான் is divided by 11. அப்ப அதோட இது வந்து என்னது divisor வந்துட்டு 11 Q plus R, that is இந்த R வந்துட்டு என்னது அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்மை வந்துட்டு நம்ம இந்த 11Q plus R ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு என்ன இங்கே R வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? 88 வந்து 11ஆல் டிவைசபிள் ஆகும், கரெக்டா? அதை எடுத்துக்கலாம். ஆனால் 61 வந்து 11ஆல் ஆகாது. ஸோ 61 வந்து 11ஆல் டிவைசபிள் ஆகிற மாதிரி எழுதணும்னா எப்படி பண்ணலாம்? 11 into 6 நம்மளால போட முடியாது, ஏன்னா 66 ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் 11 into 5 போடலாமா? 55. ஸோ 61 minus 55 6. அப்போ இந்த 61வே நம்ம எப்படி எழுதலாம்? 61 is equal to 55 plus 6 இப்படி எழுதலாமா? ஸோ இது வந்து 55 plus 6ன்னு எழுதுகிறோம். இப்போ இந்த மட்டும் நம்ம 11ஆல் 11 மட்டும் வெளியே எடுக்கிறோம். 88 divided by 11 வந்து 8Q plus 55 divided by 11 என்னது 5 plus 6. ஸோ நம்ம இதே ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோமா? இட் லுக்ஸ் லைக் 11Q plus R where Q is equal to அது சம் வேல்யூ 8Q plus Y5. இது தேவையில்லை நம்மளுக்கு. நம்மளுக்கு தேவையானது கிடச்சிருச்சா? 6 தான் நம்மளுக்கு தேவையான R. ஸோ எழுதிடலாம். So remainder is 6 when the same number is divided by 11. A equal to BQ plus R ஃபார்ம்ல எழுதிட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்முக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த ரிமைண்டர் கிடைச்சிருச்சு. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். So 10th questionல prove that two consecutive positive integers are always co-prime அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த co-primeங்கிறது என்னது அப்படின்னா, ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சு அதோட ஆன்சர் வந்துட்டு 1 வந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு co-prime. இப்போ டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? லெட் எக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்னவா இருக்கும்? அடுத்த நம்பர் எக்ஸ் பிளஸ் 1, கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் 5 எடுக்கிறீங்கன்னா அடுத்த நம்பர் 6, தட் இஸ் 5 plus 1. ஸோ இதுதான் நம்ம எடுத்திருக்கிற டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ இது கோப்ரைமாக இருக்கணும்னா HCF 1ன்னு சொன்னோமா? அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கலாம் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். தட் இஸ் A is equal to BQ plus R. இதில் பெரிய நம்பர் வந்து ஏவா? ஸோ எக்ஸ் பிளஸ் 1 தான் பெரிய நம்பர் is equal to x. கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸால் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 1 போட்டால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ இதோட கோஷன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 1. ரிமைண்டர் நம்மளுக்கு 1 வருதா? அந்த ரிமைண்டர் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகெயின் அப்ளையிங் EDA இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போது எக்ஸை 1ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ கோஷியன்ட் என்னது? எக்ஸு ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ நம்மளுக்கு கேட்ட ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா இதுதான் வந்துட்டு HCF-ஆ? அப்போ HCF ஆஃப் எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் 1ம் 1. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ரெண்டு நம்பருக்கும் HCF 1 வருதோ அந்த நம்பர்ஸ் வந்துட்டு கோப்ரைம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ நம்ம எடுத்திருந்த அந்த டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு HCF வந்துட்டு 1 வந்ததுனால இட் இஸ் கோப்ரைம். ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அதை எழுதிடலாம் தான். ஸோ டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.
இந்த எக்ஸசைஸ் இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.